பெண்ணின் தன்னம்பிக்கை, சுயமதிப்பு, சுயமரியாதை ஆகியவை அந்த பெண் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கான ஒரு அடிப்படை தூண். சரிங்களா? இதெல்லாம் வெறும் வெளிப்புற விஷயங்கள் இல்லைங்க. அது அவளுக்குள்ளேயே வளர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள். பெண்களின் தன்னம்பிக்கை, மதிப்பு மற்றும் மரியாதை பற்றிய ஒரு 10 முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். நீங்கள் என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சுய அறிவு. ஒரு பெண் தன்னை பற்றி முழுமையாக அறிஞ்சிருக்கணும். நான் எப்படிப்பட்டவ, நான் என்னோடய குணம் என்ன, எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியாது அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். தன்னுடைய பலங்கள், பலவீனங்கள், திறமைகள், விருப்பங்களை உணர்வது தன்னம்பிக்கைக்கு அடிப்படையான நான் யார், எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு எனக்குள்ளே தெளிவான ஒரு என்ன சொல்கிறதுனா கவனம் இருக்கணும், தெளிவு இருக்கணும். சரிங்களா? ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கை, மதிப்பு, மரியாதை இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அவளுக்கு தன்னை பற்றிய ஒரு தெளிவான தெளிவு இருக்கணும். நான் எப்படி, எனக்கு என்ன வேண்டும், எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுதான் சுய அறிவு. செகண்ட் ஒன் எல்லைகளை அமைத்தல். ஒரு பெண் தனக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு எல்லையை அமைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம். எது சரி, எது தவறு, எதை அனுமதிக்கலாம், எதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறதுல ஒரு பெண்ணுக்கு மிக மிக பெரிய முக்கிய பங்கே இருக்குது. சரிங்களா? இந்த விஷயங்களை உறுதியாக இருந்தால் தான் அவளோட மரியாதை உயர்த்தும். சரிங்களா? அதனால் எது தேவை, எது தேவையில்லை, எது சரி, எது தவறுங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும், உறுதியான முடிவு எடுக்கணும். அது அந்த உறுதிமொழிகள் உங்களோட என்ன சொல்கிறதுன்னா சுயமரியாதையை உயர்த்தும். வெளிப்படையாக யாருக்காவது ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா இல்லைன்னு வெளிப்படையாக நம்ம சொல்லிடணும். அப்படி சொல்கிறது அவங்களோட திறனை உறுதிப்படுத்தும். மூணாவது விஷயம் தொடர்ச்சியான கற்றல். அது என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம். கல்வி மற்றும் அறிவுத்திறன் ஒரு பெண்ணுக்கு பெரிய சக்தியை தரக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? புதிய விஷயங்களை கற்பது, திறன்களை மேம்படுத்துவது அவளோட தன்னம்பிக்கையை உயர்த்தும், வளர்க்கும். ஓகேங்களா? இது பொருளாதார சுதந்திரத்துக்கும் வழிவகுக்கும். அதனால் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம் கல்வியும் கற்றல் திறனும் தான். அதை நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நாலாவது விஷயம் உடல் பாசிட்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சமூகத்தின் அழகு, தரநிலைகளை பற்றி கவலைப்படாமல் தன் உடலை நேசிப்பது ஒரு பெண்ணின் சுயமதிப்புக்கு மிகவும் அவசியம். அதனால் ஆரோக்கியமே முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அழகு முக்கியம் இல்லை, ஆரோக்கியமே முக்கியம் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். உடல் பாசிட்டிவிட்டி என்ன அப்படின்னா அழகு பெருசு இல்லை, தன்னோட உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா தன்னிறைவு. பொருளாதார ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் தன்னிறைவு பெறுவது ஒரு பெண்ணுக்கு மிகுந்த தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒன்று. தன்னோட சொந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய திறமை அவங்களுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் தன்னிறைவு. மன திருப்தி அடையக்கூடிய, நான் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை நம்மளாம் எடுக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது மன நிறைவு ஏற்படும். ஓகேங்களா? ஆறாவது விஷயம் நேர்மறை சுயபேச்சு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தனக்குள்ள நேர்மறையாக பேச பழகணுங்க. என்னால் முடியும், நான் தகுதியானவள் அப்படின்னு தனக்குள்ளே தனக்குத்தானே தைரியத்தை சொல்லிக்கணும். சரிங்களா? அப்படி சொல்கிறனால தன்னம்பிக்கை வளரும். அதனால என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு என்னால் முடியும், இது நான் தகுதியானவளா, இதுக்கு நான் தகுதியானவன் அப்படிங்கிறத உங்களையே நீங்கள் பாராட்டி தகுதியை உயர்த்திக்கோங்க. சரிங்களா? அதுதான் தன்னம்பிக்கையை வளர்க்கும். ஏழாவது விஷயம் ஆதரவு அமைப்பு என்னங்கிறத பார்க்கலாம். தன்னை ஆதரிக்கும், ஊக்குவிக்கும் உறவுகளை, நல்ல நண்பர்களை கொண்டிருப்பது தான் ஆதரவு அமைப்பு. ஒரு பெண்ணுக்கு முக்கியம் நல்ல நண்பர்களும் நல்ல உறவினர்களும். ஆரோக்கியமற்ற உறவுகளிடமிருந்து, நண்பர்களிடமிருந்து வெளியேறுவது அவளோட சுயமரியாதை, சுயமதிப்பை பாதுகாக்கும். எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தோல்விகளை ஏற்றுக்கொள்வது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தோல்விகளை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்வது முக்கியமான ஒரு விஷயம். தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்வது தன்னம்பிக்கையை வலுப்படுத்துங்க. தோல்வி என்பது முடிவல்லங்க, அது ஒரு ஆரம்பம்.
9வது விஷயம் என்னென்னா பிற பெண்களுக்கு ஆதரவு என்னங்கிறத பார்க்கலாம். மற்ற பெண்களை ஆதரிப்பது, ஊக்குவிப்பது பெண்களின் சுயமதிப்பை உயர்த்தும். பெண்களே பெண்களின் பலம் என்ற எண்ணம் இருக்கணுங்க. 10வது விஷயம் என்னென்னா சுய பாதுகாப்பு என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம். தன் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது மிக மிக முக்கியம். போதுமான உணவு, போதுமான ஆதரவு, சத்தான உணவு, போதுமான ஓய்வு, மன மகிழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்குவது சுயமதிப்பின் ஒரு அங்கமாகுங்க. வாழ்க்கை என்பது உன்னை கண்டடைவது இல்லைங்க, உன்னை படைப்பது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. மன உறுதிதான் எல்லா தடைகளையும் உடைக்கும் ஒரு திறவுகோலுங்க. வாழ்க்கையில் பெண்களின் தன்னம்பிக்கை, சுயமதிப்பு, சுயமரியாதை ஆகிய 3 தூண்களும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டவை. சுயமரியாதை என்பது ஒரு பெண் உலகத்திடமிருந்து மரியாதையை எதிர்பார்ப்பதற்கு முன் தனக்குத்தானே மதிப்பு கொடுத்து தன் எல்லைகளை வகுத்து கொள்ள வேண்டும். அகத்தின் வளர்ச்சி வெளிப்புற அழகு அல்லங்க. சமூகத்தின் மதிப்பீடுகளை விட ஒரு பெண்ணின் அறிவு, பொருளாதார சுதந்திரம் மற்றும் நேர்மறை எண்ணங்களே அவளுக்கு உண்மையான பலத்தை தருகின்றன. தன் முயற்சியே உயர்வு. தோல்விகளை கண்டு அஞ்சாமல் தனக்குத்தானே உயர்த்தி கொள்ளும் ஒவ்வொரு பெண்ணும் மற்ற பெண்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாறுகிறாள். நம்ம பார்த்த இந்த 10 விஷயங்களில் ஒரு பொண்ணுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுற விஷயம் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.